ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுது. நம்ம ஒரு 9 மணி போல் எழுந்தோங்க. வந்துட்டு நம்ம காலிலேருந்து எதுவும் வேலை இல்லை. இப்போ தான் மேடம் ஒரு சின்ன வேலை வச்சுருக்காங்க. கடைக்கு போனோம், வாங்க போயிட்டு வருவோம். இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே கடைங்க தான். நம்ம வீட்டிலேருந்து பக்கம்தான் சென்னையா. ஃபுல்லாக ஒர்க் ஷாப்பு கடைங்க தான் இருக்கும். இங்கே வந்தாலே போதும், நமக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த கடை தான் நம்ம ரெகுலராக வர்றது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தான் வேணும். இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. கிடச்சிச்சிங்க, அவ்வளோதான். வாங்கிட்டோங்க, அவ்வளோதான். போயிட்டு வண்டி மட்டும் தொடச்சி விடணும். ஆனால் காலையில் நம்ம தொடச்சி விடல. இப்போ போயிட்டு நம்ம ஒரு வண்டியாவது அட்லீஸ்ட் தொடச்சி விடுவோம். அந்த பாகவனத்துக்கு எடுத்துருப்போமே அந்த வண்டி மட்டும். மீதி வண்டினா கூட ஈவினிங் பார்த்துக்கலாம். அண்ணன் நேற்றே கொஞ்சம் வண்டி கழுவிட்டாரு. சரி வாங்க பார்க்கலாம். வண்டியை நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஏன்னா ஓஸ் இருக்குது உள்ளனா, நம்ம அப்படியே ஓஸ் அடித்து விட்டு தண்ணி அப்படியே லைட்டாக துடைச்சி விட்டா வேலை முடிச்சிடும். வெளியேனா ஓஸ் இருக்காது. நம்ம பக்கெட்டில் தான் கொண்டு போயிட்டு கழுவுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எந்தளவுக்கு ஈஸியாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுது. நம்ம ஓனர் இப்போ தான் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு ஏதோ ஆயில் எடுத்து வச்சுருக்காங்க, அதை வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அதுதான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு அந்த ஆயில் வாங்கிட்டு வரலாம். அந்த கடை தாங்க, வந்தாச்சு நம்ம. இந்த பச்சை கலர் பேனர் இருக்குது, அந்த கடை தான். இதுதாங்க, இந்த 2 கேன் தான் வாங்கியாச்சு. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓனர் வந்துடுவார். அவர் வந்ததுக்கப்புறம் நமக்கு ரெகுலராக வேலை இருக்கும், திங்ஸ் வாங்குறது. சரி பார்ப்போம் வாங்க நெக்ஸ்ட் என்னான்றது. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. நம்ம ஓனர் வந்துட்டாருங்க. வந்துட்டு வழக்கம் போல் கடைக்கு போக சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே போகணும் உங்களுக்கே தெரியும், ரெகுலராக விளாக் பார்க்குறவங்களுக்கு. ஆமாங்க, நம்ம பெட்ரோல் போட தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம டெய்லி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பெட்ரோல் தான் போட வருவோம். ஏன்னா வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இருக்காதுங்க. பரவாயில்ல, இன்றைக்கி பெட்ரோல் பங்கே காலியாக தான் இருக்குது. பரவாயில்லையே, எல்லாமே காலியாகவே இருக்குது. சரி ஓகே, போட்டாச்சு. நம்ம வண்டிக்கு போட்டுட்ருக்காரு. ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 175 கிலோமீட்டர் காமிக்குது. இன்னும் 175 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது வண்டி. பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஜெமியாவுக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பால் டப்பா வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஐயோ, 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் தான் இருக்குது. நமக்கு வந்து 4ல் 3ஆம் நம்பர் வேணும். இங்கே இல்லைன்னா நம்ம வேறு ஜெமியாவுக்கு தான் போகணும். என்ன பண்ணுறது? சரி வாங்க பார்ப்போம், வேறு வழி இல்லை. மேலே நமக்கு ஒரு பொருள் வேணும், அதுவும் காணோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த இன்னொரு பொருள் வாங்கணும், பேம்பஸ் வாங்கணும். அதை வாங்கிட்டு குழந்தைக்கு நம்ம நெக்ஸ்ட்டு ஜெமியாவுக்கு போக வேண்டியது தான். இந்த கடையில் இருக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். சரி வாங்க போவோம்.
வாங்கியாச்சுங்க. 2 வாங்கினோம். இங்கே நிறைய இருக்குப்பா, பரவாயில்ல. அவ்வளோதாங்க, பில் போட்டாச்சு. போட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஜிம்மைக்கு போயிட்டுருக்கோம் பால் டப்பா வாங்கிறதுக்கு. கத்தார் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஐயோ பழைய ஞாபகம்லாம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கத்தாரில் இருந்தோம். சரி பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர் நம்ம கையில் இல்லை. சரி பார்ப்போம். கத்தார் போனாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம ஜெமியா வந்தாச்சுங்க. இதுதான் நசீம் ஜெமியா. இந்த ரேக்லேயே இருக்கும். இல்லை, மேலெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ரேக் இல்லாமல் இந்த ரேக் தான் பால் டப்பா. நமக்கு 4ஆம் நம்பர் வேணும். ஸோ இருக்குது பாருங்கள் 4ஆம் நம்பர். அவ்வளோதாங்க, வாங்கியாச்சு 4ஆம் நம்பர். நம்ம ஓனர் வண்டி தான் ஏற்றிட்டு வந்திருக்கோம். இதுதாங்க நம்ம ஓனரோட வண்டி. பரவாயில்ல. ரிட்டன் நம்ம ஓனர் கால் பண்ணார், குபூஸ் வேணுமா. நல்ல வேலை வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கப்புறம் சொல்ல. ஓகே, வாங்கியாச்சு. 5 பைட் வேணும். இந்த 2 பொருளும் பார்த்தீங்கன்னா ஜாபர் அகமதில் கொடுக்கணும். அங்கே இன்னொரு மேடம் இருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், ஒரு 15 கிலோமீட்டர் வரும். நம்ம வந்து ஜஹராவில் இருக்கோம். இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாபர் அல் அஹமது இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன வேலை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓனருக்கு ஷீஷாவோட ஃபெகம் வாங்கணும். அதுக்கப்புறம் வேறு எதுவும் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரூம் போக வேண்டியது தான். நம்ம கிட்ட வந்துட்டோங்க. இந்த போர்டில் தெரியும் பாருங்கள், ஜாபர் அல் அஹமத் அப்படின்னு. பார்த்தீங்களா என்னன்னு தெரில. வந்தாச்சுங்க. இந்த வீடு தான். இந்த இங்கே தான் வழி. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிட்டன் கிளம்பிட்டோம். நம்ம கரெக்டாக நம்ம ஆப்போசிட்டில் வெயில் அடிக்குது. நம்ம வந்தாச்சுங்க இந்த ஷீஷா கடைக்கு. இதாங்க ஃபெகம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது வியூ. சூப்பராக இருக்குது பாருங்கள். டைம் ஒரு 4:30 மணி ஆகுது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே ஈவினிங் டைமில் இந்த கிளைமேட். இதாங்க நம்ம வீடு வந்தாச்சுங்க. நம்ம அவ்வளோதான். டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. நம்ம மேடம் கால் பண்ணி அவங்க கரிமாவுக்கு வர சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க கூடாரத்தில் இருக்காங்களாம், அவங்களோட பாலைவனத்தில். அங்கே வர சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு தெரில, போனால் தான் தெரியும். பாருங்கள் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஈவினிங் ஆயிடுச்சு. இருட்டு ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க வியூ இன்னைக்கு. அவ்வளோதாங்க, நம்ம வந்துட்டோம் மேடமோட கைமாக்கு. பார்த்தீங்கன்னா கடைக்கு போகணும். அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அங்கே ஜென்ரேட்டருக்கு ஊற்றுறதுக்கு.
ஃபஸ்ட்டு நம்ம கடைக்கு போவோம் வாங்க. கீழே தான் போகணும். அது ஒரு லைட்டர் மாதிரி இருக்கும் கேஸ், அதை வாங்கணும். இது கீழே தான் இருக்கும். எங்கே இருக்கும்னு தெரில. இதுக்கு முன்னாடி வாங்கினேன், சரியா ஞாபகம் இல்லை எந்த சைடு இருக்குன்னு. ஸ்ப்ரே மாதிரி இருக்கும் அது. இதெல்லாம் இல்லை, அது வேறு மாதிரி இருக்கும். காட்டுறேன் இருங்க. இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும். இதாங்க. அதை வாங்கிட்டு பார்த்தோன்னா நம்ம இப்போ கேனில் பெட்ரோல் வாங்கிட்டு வரணும். ஏன்னா அங்கே ஜென்ரேட்டர் இருக்குது, அது ஊற்றுறதுக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. நம்ம பெட்ரோல் போட தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வண்டிக்கு இல்லை, கேனில் வாங்கணும். அது வேறு பத்துமான்னு தெரில. பத்துச்சுங்க, ஓகே போதும். வாங்கிட்டு இப்போ நம்ம மேடமோட டைமுக்கு தான் போயிட்டுருக்கோம். கொடுத்துட்டு நம்ம ரூம் போயிடலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், நெக்ஸ்ட் எதனா வேலை வருதா இல்லை வேறு எதனா வேலை சொல்கிறாங்கன்னு. இல்லைங்க, மேடம் மெசேஜ் பண்ணிட்டாங்க, மறுபடியும் நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. அதை கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே வந்துருக்கோம். ஹாரிஸ் வாங்கணுமா, நேற்று வாங்கணும்னு நினைக்கிறேன். இது வாங்கியாச்சு. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் வாங்கணுமா, ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் அதே ப்ரெஷ் தான் வேணுமா, இந்த ப்ரெஷ் தான். இதை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே ஒன்று வாங்கணும். ஸ்ப்ரேனா அதை அயன் பண்ணால் கலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே இருக்குது. இதுதாங்க ட்ரெஸ்ஸுக்கெலாம் ஸ்ப்ரே. என்ன சொல்கிறது, இன்னும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோதாங்க. நம்ம இதை வாங்கிட்டு கொண்டு போயிட்டு வீட்டில் கொடுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நமக்கு வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நமக்கு வேலை முடியலைங்க. மறுபடியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓனரு ஒரு வேலை வச்சுருக்கிறாரு. இவ்வளோ நேரம் மேடமு, இப்போ ஓனரு. மதியம் ஒரு பால் டப்பா வாங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு பால் டப்பா வாங்கணும். இப்போ வந்து இன்னொரு குழந்தைக்கு வாங்கணும். இந்த பால் டப்பா தாங்க. அவ்வளோதாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான்னு நினைக்கிறேன். நம்ம நினைக்கக்கூடாதுங்க, சாரிங்க. வீட்டுக்கு வேறு எதனா வேலை வரும்னு நினைப்போம், அப்போ தான் நமக்கு வேலை வராது. சரி பார்க்கலாம் வாங்க.